ஒரு மொபைலில் நோ சிக்னல் எமர்ஜென்சி கால் ஒன்லி. இப்போ வந்துட்டு 4G டவர் கிடைக்கல, இல்லை வந்து டவர் கிடைக்குது எனக்கு கால் போகலை, இல்லை நெட்வொர்க் ஆகலை அப்படிங்கிற எல்லாமே நம்ம சிக்னல் கம்ப்ளைண்ட்னு சொல்கிறோம். டவர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்க்குறோம். இப்போ அந்த டவர் கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எடுத்தோன்னே ஐசிக்கோ இல்லை ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டருக்கோ நம்ம எடுத்தோன்னே போயிட முடியாது. ஃபஸ்ட்டு அதுக்கு உதவி பண்ணுற காம்போனண்ட்டை நல்லா கிளியராக செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மேலே கொண்டு போக முடியும். அப்போ நம்ம இது பார்த்துட்டு இருக்கிறது சிசி போர்டுன்னு சொல்கிறோம், சப் போர்டுன்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா, நமக்கு டவர் கிடைக்கிறது அப்படிங்கிறது சப் போர்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம எதை செக் பண்ணணும் அப்படின்னா, இதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டனாவை செக் பண்ணணும். ஆண்டனா நம்ம பார்த்துருப்போம், ஆண்டனாவில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆண்டனாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆண்டனாஸ், இந்த மாதிரி ஆண்டனாவில் கிழிஞ்சிருக்கா கட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டனா கட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கட்டாயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு டவர் கிடைக்குமானா கிடைக்காது. கீழே இருக்க பேனரில் இருக்கிறது வந்து நம்ம மெயின் டவருக்கான ஆண்டனான்னு சொல்கிறோம். இதே இந்த பேனரில் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைக்கும் ஜிபிஎஸ்க்கான சிக்னல். அப்போ கீழே இருக்கிறது வந்து கட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இன்கேஸ் நான் இப்போ கட் பண்ணியிருக்கோம் அது காமிக்கிறதுக்காக. கட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ரெண்டுக்கும் கண்டினியூட்டி வராது. இந்த ஆண்டனா கிடைக்கல, ஆண்டனா சரியாக இதாகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், டவர் கிடைக்காது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. அப்போ இந்த பாயிண்டில் நம்ம செக் பண்ணிட்டோங்க ஆண்டனா கிளியராக இருக்குங்கன்னா அடுத்த ஆண்டனாவை கனெக்ட் பண்ணுற பின்னை பார்க்கணும். ஆண்டனா கனெக்ட் பண்ணுற பின் அப்படிங்கிறது நம்ம சிசி போர்டை தான் நம்ம ஆண்டனா கனெக்ட் பண்ணுற பின்னு சொல்கிறோம். இப்போ இன்கேஸ் ஒரு சிசி போர்டு எடுக்கிறோம், இந்த வர பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னு இங்கே ஒரு பின் இங்கே ஒரு பின் வரும். இந்த பின்னு தான் நமக்கு மெயின் டவரை மேலே கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நம்ம கனெக்ட் பண்ண ஆண்டனாக்கு பார்த்தீங்களா, இந்த பின்னில் தான் கனெக்ட் ஆகுது. இந்த பின்னு உடஞ்சிருச்சுன்னா, இந்த பின்னு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா, கட் ஆகிடுச்சு இல்லை சரியாக நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கோம், ஸ்க்ரூ போடாமல் இருக்கோம் அப்படின்னா போய் டச் ஆகாது. டச் ஆகலை அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது, டவர் கிடைக்காது. அப்போ இந்த பின்னு நம்ம செக் பண்ண தெரியணும். இந்த பின்னு எப்படிங்க செக் பண்ணுறதுன்னா, பின்னு ஃபிசிக்கல் டேமேஜ் இது இருக்கான்னு பாருங்கள், கட் ஆகிருக்கா எதுவும் ஆகலை. அடுத்து இந்த பின்னு நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பின்னு வந்து டவரை ரிசீவ் பண்ணி இந்த ஆண்டனா பின் வழியாக தான் மேலே கொண்டு போகுது போர்டுக்கு. அப்போ அந்த ஆண்டனா பின்னுக்கும் இதுக்கும் கண்டினியூட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். கண்டினியூட்டி இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம இப்போ கண்டினியூட்டி இருக்கான்னு செக் பண்ணுவோம். நம்ம கண்டினியூட்டி மோட் வச்சுக்கிட்டோம். வச்சுட்டதுக்கப்புறம் இந்த பின்னிலேருந்து இது கண்டினியூட்டி வருதான்னு பார்க்குறேன். பாருங்க, கண்டினியூட்டி வருதா? அப்போ இந்த ரூட்டில் இருக்க இந்த கனெக்ஷன்ஸில் இருக்க எல்லாமே இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கவும் தான் இங்கேயும் கண்டினியூட்டி வருது. ஒரு வேளை இங்கே கண்டினியூட்டி வரலைன்னு சொன்னால் இந்த காம்போனண்ட்டோ இல்லை இந்த காம்போனண்ட்டோ இல்லை பின்னோ ப்ராப்ளம் இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ ஒரு போர்டில் செக் பண்ணோம், இங்கேருந்து இங்கே கண்டினியூட்டி வருதான்னு செக் பண்ணோம். இந்த பாருங்கள் ட்ராக் கோடு அழகாக தெரியும், எல்லா சிசி போர்ட்லேயுமே தெரியும். ஒன்று. இப்போ வேறு ஒரு போர்டை செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது செக் பண்ணுறோம். இந்த பின்னில் இருக்குது. இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா இது அழகாக போட்டிருப்பாங்க 1 2 3. இது கிரவுண்ட், இது மட்டும் எல்டின்னு போட்டிருக்கா. எல்டி நம்ம 4G டவர் சொல்கிறோம்ல. அப்போ இந்த பின்னுக்குரிய இந்த கனெக்ஷனும் இங்கே இருக்க பின்னுக்குரிய கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன். கண்டினியூட்டி வருதா? கண்டினியூட்டி வரல அப்படின்னா இதுக்கு இடையில் இருக்க 2 காம்போனண்ட்டோ அல்லது பின்னோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு போர்டை செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த எண்டில் தான் இந்த காம்போனண்ட்டை நம்ம இந்த கோடு நமக்கு தெரியுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணுறோம். கண்டினியூட்டி வரல. ஏன் கண்டினியூட்டி வரல அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்க காம்போனண்ட் எதுவுமே இல்லை. அப்போ இடையில இருக்க காம்போனண்ட் 2 இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே கண்டினியூட்டி வருது, ஆனால் இங்கே வரல. அப்போ இடையில இருக்க 2 காம்போனண்ட் கட் ஆனதுனால நமக்கு கண்டினியூட்டி வரல. அப்போ காம்போனண்ட் கட் ஆகிடுச்சுன்னா இங்கே இருக்க சிக்னல்ஸை மேலேயும் கீழே கொண்டு போகாது. ஃபஸ்ட்டு இங்கே டவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எடுத்தோன்னா மேலே போகக்கூடாது, ஃபஸ்ட்டு இங்கே கிளியராக செக் பண்ணிவிட்டு தான் அடுத்தது போகணும். அப்போ இங்கே செக் பண்ணிட்டோம். நான் இன்னொரு போர்டு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டனா பின்னுங்கிறது இந்த வழியாக கோடு நமக்கு அழகாக தெரியுது. இங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி இந்த இடத்துல போயிட்டு இந்த 2 காம்போனண்ட்டை தாண்டி இந்த பின்னுக்கு வந்திருக்கு, தெரியுதா? அப்போ இந்த பின்னிலிருந்து இங்கே ட்ராவல் ஆக தான் நான் செக் பண்ண போகிறேன். இந்த பின்னை நான் தொட்டுட்டேன், அடுத்த எண்டை இங்கே தொடுறேன். பாருங்கள், கண்டினியூட்டி வருதா? ஒரு வேளை கண்டினியூட்டி வரலாட்டி இந்த ட்ராக்கில் இருக்க 2 காயிலோ அல்லது 3 காயிலோ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த காயில்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இந்த காயில் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இதுக்கும் ட்ராக் கம்பி அடிச்சு விடணும். ட்ராக்குங்கிற ஜம்பர் கேபிள் வச்சு நம்ம ட்ராக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த அதான் ஜம்பர் கேபிள் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஜம்பர் கேபிளை வச்சு நம்ம என்ன பண்ணணும், மேலேயும் கீழேயும் ஒரு ஷார்ட் பண்ணி விட்றணும். சால்ட்ரிங்கில் நிறைய பேர் வைப்பாங்க. சால்ட்ரிங்கில் வச்சிங்கன்னா சில டைம் எடுக்கும், சில டைம் எடுக்காது. சால்ட்ரிங்கில் வைக்கிற சரியான ப்ரொசீஜர் ஆனால் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், இங்கேயும் மேலேயும் கீழேயும் ஒரு ஜம்பர் கேபிள் அடிச்சுட்டிங்கன்னா கிளியராக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆண்டனா, அடுத்த ஆண்டனா பின், அடுத்த ஆண்டனா கனெக்டர், இது 3 நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ஆண்டனா கனெக்டர் எதுவும் கட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறோம். ஆண்டனா கனெக்டர் எதுவும் கட் ஆகலை, கிளியராக இருக்குது. அப்போ இந்த ஆண்டனா கனெக்டர் எப்படி செக் பண்ணணும், எது கட் ஆகிருக்கான்னு. ஒரு சைடில் இந்த ப்ளஸ் லைனையும் 3 சைடு மைனஸ் லைன்லையும் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ நான் கண்டினியூட்டி மோட் வச்சுருக்கேன், ஒரு எண்டை மைனஸில் தொட்டுக்கிட்டேன். பாருங்கள், 1 2 3 எண்ணுமே என்ன செய்யுது,
நமக்கு மைனஸில் இருக்குது. இந்த பின்னும் மைனஸாக தான் காமிக்கும். ஏன்னு கேட்டால் இது வந்து காயிலோட கனெக்ட் ஆகிருக்குங்கிறதுனால மைனஸோட காமிக்கும். அது பிரச்சனை கிடையாது. நமக்கு இங்கேயும் இங்கேயும் ஃபுல்லாக இருக்குது. அப்போ இந்த 3 பின்னும் நல்லா இருந்துச்சுன்னா இங்கேயும் நல்லா இருக்குதுன்னா இந்த பின்னு தான் மேலே நமக்கு டவர் கொண்டு போகுது. இப்போ இங்கே இருக்க பின்னை செக் பண்ணிட்டோம்ல, அடுத்து எங்கே செக் பண்ணுவோம்? மதர் போர்டில் இருக்க பின்னை செக் பண்ண போகிறோம். இந்த இதுக்கும் மதர் போர்டு கொண்டு போகிறதுக்கு எதாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம்? கேபிள் ஒன்று யூஸ் பண்ணுறோமா? ஆண்டனா கேபிள்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆண்டனா கேபிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆண்டனா கேபிள். அப்போ கீழே இருக்க ஆண்டனா நல்லா இருக்குது, பட் ஆண்டனா கேபிள் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆண்டனா கேபிள் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இந்த ஆண்டனா கேபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்களா? இந்த உள்ளே இருக்கிறது ப்ளஸ் லைனாகவும் வெளியே இருக்கிறது மைனஸ் லைனாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். இன்னரு அவுட்டருன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இது ப்ளஸ் லைனா மைனஸ் லைன், இந்த 2 லைன் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணணும் ஆண்டனா கேபிளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் லைனை நான் தனியாக தொட்டுக்கிறேன். இந்த ப்ளஸ் லைனை தொட்டுட்டேன், மைனஸோட டச் ஆகாமல். அடுத்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த எண்டை நான் தொடுறேன். அடுத்த எண்டில் நான் தொட்டு பார்க்க போகிறேன். கனெக்ட் வருதாங்க? கரண்ட் வந்துச்சுன்னா ப்ளஸ் லைனும் உள்ளே கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அடுத்து மைனஸ் லைனை டச் பண்ணுறேன். மைனஸ் லைனும் நம்ம கனெக்ட் வருது. மைனஸ் லைன் நம்ம கண்டினியூ வருது. அப்போ ப்ளஸ் லைன் மைனஸ் லைன் ரெண்டுமே நல்லா இருக்குது. இந்த கேபிளை இப்படி மட்டும் செக் பண்ணால் பத்தாது. எப்போயுமே கேபிள் மைனஸ் ப்ளஸ் நல்லா இருக்கானா நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்படி செக் பண்ணிடணும். ஒரு தடவை செக் பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ணணும்? இப்படி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதாவது ப்ளஸ் லைனும் மைனஸ் லைனும் உரசாமல் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ சவுண்டு வரல, ஒரு வேளை இப்போ சவுண்டு வந்துச்சுன்னு சொன்னால் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸும் மைனஸும் உள்ளே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ ப்ளஸ்ஸு மைனஸை தனித்தனியாக தொட்டுட்டேன், எதுவுமே நெட்டாக ஒரு சவுண்டு வரல. அப்போ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் உரசலைன்னு அர்த்தம். அப்போ இப்போ இந்த கேபிள் நல்லா இருக்கானா நல்லா இருக்குது, ப்ளஸ் லைனும் நல்லா இருக்குது, மைனஸ் லைனாக இருக்குது, மைனஸ் ப்ளஸ் ஸ்டார்ட்டும் ஆகலை. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன எடுக்க போகிறோம்? இந்த பின்னை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த பின்னில் ஒரு சில சமயம் டவர் கிடச்சா சவுண்டு கேட்டாலுமே இடையில கட்டாக இருக்கா இல்லை நசிங் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு இடத்துல பல்ஜாக இருக்கும், ஒரு இடத்துல கட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நல்லா இருக்குது, கேபிள் நல்லா இருக்குது. அப்போ என்ன பண்ணிட்டோம்? ஆண்டனா செக் பண்ணியாச்சு, ஆண்டனா பின்னை செக் பண்ணியாச்சு, ஆண்டனா கனெக்டரை செக் பண்ணியாச்சு, ஆண்டனாவை செக் பண்ணியாச்சு, ஆண்டனா கேபிளை. அடுத்து எங்கே போவோங்க? மதர் போர்டு போகணும்ல. இந்த மதர் போர்டு நம்ம ஏதாச்சும் ஒரு மதர் போர்டு எடுத்துக்கலாம். ஆண்டனா கனெக்ட் பண்ணுற மாதிரி போர்டு எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள், இந்த ஆண்டனா கேபிளை சிசி போர்ட்லேருந்து நம்ம எங்கே ஒன்று கனெக்ட் பண்ணுவோம்? இங்கேருந்து கனெக்ட் பண்ணுவோமா? இங்கேருந்து கனெக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா 1 2 இந்த 2 கனெக்ஷன்ஸ் அங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி என்ன செய்யுது? மேலே கொண்டு போதா? இந்த கனெக்ஷன் நமக்கு தெரியுதுல்ல, இது ஐசிக்குள்ளே கொண்டு போகுதுங்க. இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம இங்கே நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மைனஸ் டச் பண்ணிவிட்டு கனெக்ட் மோடில் 3 மைனஸ் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். 1 2 3 மைனஸ். இந்த லைன் என்ன லைனுங்க? அப்போ சவுண்டு வருமா? காயிலோட கனெக்ட் ஆகிருக்கனால சில நேரங்களில் சவுண்டு வரும். சரியா? சவுண்டு வருது பார்த்தீங்களா? அப்போ இந்த கன்வெர்ட்டி மோடு இங்கே வரைக்கும் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த காயிலேருந்து இங்கே கன்வெர்ட்டி இருக்கா? ஓகே, நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து இந்த கேபிள் ஐசி வரைக்கும் போகுதான் செக் பண்ணி பார்க்கணும். இந்த கேப் ஓப்பன் பண்ணி ஐசி வரைக்கும் செக் பண்ணி பார்க்கணும். அதை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த கனெக்ஷன்ஸ் வந்து இந்த கேபிள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இது ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் ஏற்பட்டிருக்கு, உடஞ்சிருக்குன்னு சொன்னால் இங்கே ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இந்த ஆண்டனா வழியாக மட்டும் போகாமல் இந்த இது வழியாக இந்த ஒரு ஆண்டனாவுக்கு போகுது. இது என்ன ஆண்டனாங்க? இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது ஆண்டனா பின்னு, இது ஆண்டனா. இந்த இதை என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆண்டனான்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் ஆண்டனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பழைய மாடல் இல்லைன்னா இப்போ வரைக்குமே நமக்கு அது ஓப்பன் வியூவில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மாதிரி ஓப்பனில் கொடுத்து இது கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸ்டர்னல் ஆண்டனான்னு சொல்கிறோம். கீழே இருக்க ஆண்டனா எவ்வளோ தான் ரிசீவ் பண்ணி கொடுத்தாலும் அது எவ்வளோ ஸ்பீடுக்கு வருதோ அதே ஸ்பீடுக்கு வாங்கி இங்கே உள்ளே கொடுக்குறதுக்காக தான் இந்த எக்ஸ்டர்னல் ஆண்டனாவை பயன்படுத்துகிறோம். இப்போ ஆண்டனா இருக்குது, எக்ஸ்டர்னல் ஆண்டனான்னு அர்த்தம் இன்னொரு ஆண்டனான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கொடுக்குற ஃபாஸ்ட்டை குறைய விடாமல் அதே ஃபாஸ்ட்டை கொண்டு போய் உள்ளே கொடுக்குறதுக்காக தான் இந்த ஆண்டனா ரிசீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃப்ரீக்வன்சி லெவல் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த எக்ஸ்டர்னல் ஆண்டனா யூஸ் பண்ணுறோம். சில நேரங்களில் இந்த எக்ஸ்டர்னல் ஆண்டனா அடி ஆகிடுச்சினாலோ இல்லை தண்ணி பட்டுருந்துச்சினாலோ எப்படி அதாகாது பார்த்தீங்கன்னா, இந்த சைடுலேருந்து இந்த சைடு கன்வெர்ட்டி வராது, இங்கே கன்வெர்ட்டி வருதான்னு பார்க்குறீங்க. கன்வெர்ட்டி வந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஆண்டனா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து இங்கே கன்வெர்ட்டி வருதா? அதேமாதிரி இந்த பேஸ்லேருந்து இந்த பேஸ் வரைக்கும் கன்வெர்ட்டி வருதா? இந்த பேஸ்லேருந்து இந்த பேஸ் வரைக்கும் கன்வெர்ட்டி வந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டனா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இங்கேருந்து இங்கே வரல அப்படின்னா இந்த ஆண்டனா ப்ராப்ளம் இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த ஆண்டனா எடுத்து விட்டு வேறு மொபைல்லேருந்து ஆண்டனா எடுத்து வைக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே ஸ்டார்ட் பண்ணி விடலாம். நான் சொன்ன மாதிரி ஜம்பர் கேபிளை வச்சு ஸ்டார்ட் பண்ணி விடலாம். அப்போ இந்த ஆண்டனா வரைக்கும் கிளியராக செக் பண்ண தெரியணும்.
ஸ்டெப் 1 ஆண்டனா, ஸ்டெப் 2 வந்து ஆண்டனா பின்னு, ஸ்டெப் 3 ஆண்டனா கனெக்டர், ஸ்டெப் 4 ஆண்டனா வயர், ஸ்டெப் 5 வந்து நம்ம ஆண்டனா பின்ன மதர் போர்டில் செக் பண்ணுறோம். அடுத்து 6 வந்து எங்கே செக் பண்ணுறோம்?